அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழர்களின் பாரம்பரிய திருவிழா பொங்கல் மிக மகிழ்ச்சியான தருணம் இது. பொங்கல் என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி, குதூகலம், புத்தாடைகள். இந்த பொங்கல் பண்டிகை 4 தினங்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் பண்டிகை மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன என்பதை நான் உங்களிடத்தில் இருக்கிறேன். தைத்திருநாள். ஒவ்வொரு பொங்கல் 4 நாட்கள் திருவிழாக்களிலும் முதல் நாளாக போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. போகி பண்டிகை என்று அனைவருக்கும் தெரியும். நம்முடைய வீட்டில் உள்ள பழைய பொருட்களை அழித்து நெருப்பில் போட்டு வீட்டை அலங்கரித்து புதியதாக நாம் அந்த வீட்டுக்குள் நுழைவோம். இது போகி பண்டிகையின் முக்கியமான காரணம் என்ன என்றால், பழைய பொருட்களை அழிவதோடு நம்முடைய மனதில் உள்ள குப்பைகளை, நம் மனதில் உள்ள தேவையில்லாத எண்ணங்களை, பொறாமை, வன்மம், காழ்ப்புணர்ச்சி, இந்த எண்ணங்களையும் அந்த நெருப்பில் அழித்துவிட்டு புதிய மனிதனாக புது வருடம் நாம் காலடி எடுத்து வைக்க வேண்டும். அதுதான் போகி பண்டிகையோட முக்கிய காரணம். அடுத்த நாள் பொங்கல். பொங்கல் என்று பொங்கல் படைத்து சூரியனுக்கு படைத்து வணங்குகிறோம். உண்மையிலேயே பொங்கல் திருநாள் உழவர்களின் திருவிழா. உழவர்கள் கொண்டாடப்படும் நாள், உழவர்கள் போற்றப்படும் நாள். அவர்களுடைய உழைப்பு இல்லாமல் நாம் உணவு உண்ண முடியாது. அதற்கு சான்றாக திருவள்ளுவர் திருக்குறளில் ஒரு அதிகாரத்தையே ஒதுக்கி இருக்கிறார். உழவு என்ற அதிகாரத்தை ஒதுக்கி இருக்கிறார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அதாவது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுக்காக உழைத்து வாழ்பவர் தான் வாழ்வதற்கு உரிமை உள்ளவர். மற்றவர்கள் எல்லாம் அவர்களை பின்தொடர்ந்து வாழ்பவர் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். இன்னொரு திருக்குறளில் என்ன கூறுகிறார்? சுழன்றும் ஏற்பெண்டது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழந்தும்னா கஷ்டப்பட்டாலும் உழவே தலை. உழவு தொழில் தான் சிறந்தது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம். இந்த உலகம் பல தொழில்களில் இயங்கிக் கொண்டிருந்தாலும் உழவு தொழிலே சிறந்த தொழில் என்று கூறுகிறார். சோ அத்தகைய சிறப்பு மிகுந்த அந்த உழவு தொழிலை செய்யும் உழவன் என்று போற்றப்படுகின்ற நாள், அந்த உழவர்கள் தங்களுடைய நிலத்திற்கு அந்த நெல் மணிகளை விளைவித்து கொடுத்த சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள். அதனால்தான் பொங்கல் படைத்து நன்றியை நாம் பொங்கல் படைத்து வழங்குகிறோம். இயற்கைக்கும் விவசாயி நம்முடைய உணவு தொழிலுக்கு உதவியாக இருந்த கால்நடைகளுக்கு நன்றி சொல்லும் விதத்தில் பொங்கல் படைக்கிறோம். 3வது நாளாக காணும் பொங்கல். உணவு தொழிலுக்கு தேவையான உதவிகளை செய்த கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் அந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பார்கள். அவர்களுக்கு விருந்து வைக்கும் நாள் காணும் பொங்கல். ஆக இந்த 3 நாட்களிலும் போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும். நம்மளுடைய எண்ணங்களை நல்லா வச்சு உள்ள போனோம். மற்ற 3 நாட்களுமே இந்த விழா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நம்மளுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய ஆசிரியர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு ஒருவருக்கொருவர் நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் நாம் இருக்கிறோம். இந்த பொங்கலோட கான்செப்டே கிராட்டிடியூட். அந்த நன்றி உணர்வு எப்பவுமே எல்லாரும் மனசுல இருந்தா அதுதான் வெற்றிக்கான ஃபார்முலாவே. அதான் வெற்றிக்கான வழி, அடிப்படையான வழி. அனைவரிடத்திலும் நன்றி உணர்வு இருக்க வேண்டும். பைபிள்ல சொல்றாங்க, நன்றி உணர்வு தான் என்னன்னா செல்வ செழிப்பு. நபிகள் நாயகம் என்ன சொல்றாரு? மக்களுக்கு நன்றி கூறாதவன், மக்களுக்கு நன்றி உள்ளவனாக இல்லாதவன் கடவுளுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார். திருவள்ளுவர் நன்றி மறப்பது நன்றென்று சொல்கிறார். சோ இந்த பொங்கலுடைய கான்செப்டே கிராட்டிடியூட். நம்முடைய ஒவ்வொரு செயலிலையும் நம்முடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு
கோட்ஸ் உண்டு. அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியான பொங்கலாக நல்ல வழி உங்களுக்கு அனைவருக்கும் இருக்குமாறு நான் ஆண்டவனிடமும் இயற்கையிடமும் பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவருக்கும் இன்னொரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.